திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பேய் பிடித்திருப்பதாக கூறி பூஜைக்கு சென்ற பெண்ணை ஆசை வார்த்தை கூறி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக சாமியார் மீது பெண்ணின் குடும்பத்தினர் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். ஆடு கோழிகளை பலி கொடுக்க வேண்டும் என கூறி பெண்ணை மூளைச்சலவை செய்து ஏமாற்றியதாக கூறப்படும் சம்பவத்தின் பின்னணி என்ன? இளம் பெண்ணிற்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி குடும்பத்தினரை சுற்றலில் விட்ட சாமியார் பெண்ணின் மனதை மாற்றி ஆசை வார்த்தை கூறி இரண்டாவது திருமணம் செய்து கொண்டதாக சாமியார் மீது எழுந்துள்ள பரபரப்பு குற்றச்சாட்டு. நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்துள்ள உமையப்ப நாயக்கனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ரமேஷ், கவிதா தம்பதி. இவர்களுக்கு 2 பெண் மற்றும் ஒரு ஆண் உள்ளிட்ட 3 பிள்ளைகள் உள்ளனர். அதில் இரண்டாவது பெண் பிள்ளையான 18 வயதுள்ள இளம் பெண்ணுக்கு கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு திடீரென சுயநினைவு இல்லாமல் கை கால் செயலிழந்து பாதிக்கப்பட்டுள்ளார். அக்கம்பக்கத்தினர் கூறியதை நம்பி கோமலேரி கொட்டாய் பகுதியில் வனத்துறையை ஒட்டியுள்ள மகா காளியம்மன் கோவில் சாமியார் சுப்பிரமணியிடம் மகளை அழைத்து சென்றுள்ளனர். பூஜையில் வைத்து என்ன பிரச்சனை என பார்த்து சொல்கிறேன் என்று கூறி பணத்தை வாங்கிய சாமியார் தங்களது மகளுக்கு பேய் பிடித்திருப்பதாக கூறி அவரது பெற்றோருக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளனர். அமாவாசை என்று ஆடு கோழியை பலி கொடுத்து பூஜை செய்தால் மட்டுமே உங்களது மகளை காப்பாற்ற முடியும் என்று கூறி அலறவிட்டுள்ளார். என்ன செய்தாலும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, மகளை மட்டும் எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கள் என சாமியாரிடம் கையெடுத்து கும்பிட்டுள்ளனர். அதை தனக்கு சாதகமாக்கிக் கொண்ட சாமியார் உங்களது மகளை கோயிலில் 2 வாரம் தங்க வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று கூற பெண்ணின் பெற்றோரும் அதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். ஆனால் 2 வாரத்திற்கு பின்னர் இளம் பெண்ணை அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றுள்ளனர். ஆனாலும் அவரது உடல்நிலை சரியாகாததால் பின்னர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று குணப்படுத்தியுள்ளனர். பின்னர் நல்ல நிலைக்கு திரும்பிய மகளை கடந்த 2 ஆண்டாக வாணியம்பாடி அருகே தனியார் நர்சிங் கல்லூரியில் செவிலியர் படிப்புக்கு அனுப்பியதுடன் வேறொரு தனியார் மருத்துவமனையில் பகுதி நேர பயிற்சிக்கும் அனுப்பியுள்ளனர். இந்த நிலையில்தான் கடந்த 22ஆம் தேதி பயிற்சி முடித்துவிட்டு அரசு பேருந்தில் வீட்டிற்கு வருவதாக அந்த பெண் பெற்றோரிடம் செல்போன் மூலம் தெரிவித்துள்ளார். ஆனால் இரவு நீண்ட நேரம் ஆகியும் மகள் வராததால் பல இடங்களில் தேடி வந்த நிலையில் இரவு 7:30 மணிக்கு சாமியார் சுப்பிரமணியிடமிருந்து தந்தை ரமேஷுக்கு செல்போன் அழைப்பு வந்துள்ளது. உங்கள் மகளை தான் திருமணம் செய்து கொண்டேன், நாங்கள் இருவரும் திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்று கூறிவிட்டு செல்போன் அழைப்பை துண்டித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்ணின் பெற்றோர் ஆலங்காயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மகளிடம் ஆசை வார்த்தை கூறி இரண்டாவது திருமணம் செய்திருப்பதாக சாமியார் மீது குற்றம் சாட்டியுள்ளனர். இப்புகாரின் பேரில் வழக்கு பதிந்த போலீசார் காணாமல் போன இளம் பெண்ணையும் சாமியார் சுப்பிரமணியையும் தேடி வருகின்றனர்.